ஒரே ஒரு சின்ன அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் மட்டும். இந்த புத்தகத்தோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து மதன கல்யாணி. இவங்க வந்து நம்ம ஆண்டன் சிக்காவோட சிறுகதைகள் டிரான்ஸ்லேஷன்ஸ் படிச்சோம்ல, டாக்டர் வெங்கட சுப்பராய நாயக் அவருடைய ஆசிரியர். பாண்டிச்சேரியில வந்து ஃப்ரெஞ்ச் டிபார்ட்மெண்ட் காலேஜ்லேயும் இதுலேயும் இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் அங்கே ஃப்ரெஞ்ச் பீப்புள் வந்து இந்தியாவிலேருந்து போகும்போது சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்பொழுது வந்து நமக்கு பெரிய இங்கே மாதிரி பெரிய சுதந்திர போராட்டம்லாம் அங்கே நடக்கலை, லேட்டாக தான் நடந்தது. கொடுத்துட்டு போகும்போது வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டாங்க இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட. யாராருக்கெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் இருக்க அந்த யூனியன் டெரிட்டரி இப்போ இருக்கு இல்லையா, அதில் இருக்கவங்களுக்கு யாராருக்கெல்லாம் வேணுமோ அவங்கெல்லாம் ஃப்ரெஞ்சு சிட்டிசனாக சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. அது அப்படியும் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்சு அண்ட் இந்தியன் கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரெஞ்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டாலஜி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட்டும் பாண்டிச்சேரியில் நிறுவியிருக்காங்க. இந்த அந்த மாதிரி அதில் வந்து நிறைய அங்கேருந்து இங்கே ரிசர்ச் ஸ்காலர்ஸ் வருவாங்க. அதில் டாக்டர் க்ரோ அப்படிங்கிற ஒருத்தர் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்லேட்டர். அவர் தான் அதை செம்மை படிச்சிருப்பார் அந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதும். அவருக்கு அவர் தமிழும் அறிந்த ஒருவர். இந்த ஒரு ஸ்மூத்தான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போனதுனால இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து அந்த ஸ்காலர்ஸ் அங்கே போகிறது எல்லாமே கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சயின்டிஃபிக் எக்ஸ்சேஞ்ச் ஆகவும் நடக்கும். பாண்டிச்சேரி இன்ஸ்டியூட் ஃபார் சயின்ஸ் அதுவும் தனியாக இயங்கிட்டு இருக்கும், இண்டாலஜி தனியாக இயங்கிட்டு இருக்கும். இது வந்து ஒரு அடிஷ்னல் தகவலாக சொல்லிக்கிறேன். அதனுடைய இதுவாக வந்து பாண்டிச்சேரி காலேஜ்லேயும் வந்து ஃப்ரெஞ்சு ஒரு சப்ஜெக்டாகவே இருக்கும், யூனிவர்சிட்டியிலும் சப்ஜெக்டாக இருக்கும். யூனிவர்சிட்டிஸ் அஃப்கோர்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அவங்க ஸ்கூல்ஸே இருக்கும், பாண்டிச்சேரி தனியாக ஸ்கூல்ஸே ஃப்ரெஞ்சு ஸ்கூல்ஸ் இருக்கும். அப்புறம் ஸ்கூல்ஸில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் வந்து இங்கே எப்படி இங்கிலீஷ் செகண்ட் லாங்குவேஜோ அது மாதிரி செகண்ட் லாங்குவேஜ் அங்கே காலேஜ்லேயும் ஸ்கூல்ஸ்லேயுமே கிடைக்கும். அதனால் அங்கே ஃப்ரெஞ்சு லெக்சரர்ஸ் நிறைய பேர் இருக்கனால ஃப்ரெஞ்சு நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து புதுவையிலேருந்து தான் வந்திருக்குது. அதில் அவர் மதன் கல்யாணி வந்து அவங்க வந்து நம்ம வெங்கட சுப்பராய நாயக்கருடைய ப்ரொஃபஸர். இந்த இன்ட்ரடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா நாகஜோதி, உங்ககிட்ட சொல்லலாம். ஐயோ, சூப்பர் சூப்பர் மேம். நீங்க இந்த இன்ஃபர்மேஷன் புதுசா இருக்கு. நன்றி கோமதி மேம். வாசிப்புக்குள்ள போலாம். குட்டி இளவரசன், அந்த்வான் து செட் எச்பெரி. பிரெஞ்சிலிருந்து தமிழில் வே ஸ்ரீராம் அண்ட் மதன கல்யாணி. கிரியாவோட வெளியிட வந்திருக்கிறது. முதல் சாப்டர். எனக்கு 6 வயதாக இருக்கும் பொழுது ஒரு சமயம் ஒரு அற்புதமான படத்தை கண்டேன். அது ஆல்புகா காடுகளை பற்றிய உண்மை கதைகள் என்ற புத்தகத்தில் இருந்தது. ஒரு காட்டு விலங்கை மலைப்பாம்பு ஒன்று விழுங்கிக் கொண்டிருந்ததை காட்டியது. அது மேலே இருப்பது அப்படத்தின் நகல். இப்புத்தகத்தில் இப்படி இருந்தது: மலைப்பாம்புகள் இரையை மெல்லாமல் அப்படியே விழுங்கிவிடும், பின்னர் அவற்றால் அசைய கூட முடியாது. உணவு செரிப்பதற்கு ஆகும் 6 மாதங்களும் அவை தூங்கிக் கொண்டிருக்கும். அதையடுத்து காட்டில் நடக்கும் சாகச சம்பவங்களை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து என் அளவில் வண்ண பென்சில் கொண்டு என் முதல் படத்தை வரைவதில் வெற்றி கண்டேன். படம் ஒன்று இப்படி இருந்தது. ஒரு மலைமாரி ஒரு போட்டிருக்கான். என்னுடைய சாதனையை பெரியவர்களிடம் காட்டி என் படம் அவர்களை பயமுறுத்தியதா என்று கேட்டேன். ஒரு தொப்பி எங்களை எப்படி பயமுறுத்த முடியும் என்று எனக்கு அவர்கள் பதிலளித்தனர். என்னுடைய படம் தொப்பியை குறிக்கவில்லை, யானையை விழுங்கிய ஒரு மலைப்பாம்பை குறிக்கிறது. ஆகவே நான் மலைப்பாம்பின் உட்பகுதியை காட்டும் படத்தை வரைந்தேன். பெரியவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களுக்கு எப்பொழுதுமே விளக்கப்படங்கள் தேவை. படம் எண் 2 இப்படி இருந்தது. ஒரு யானையும் அதற்கு மேலேயும் கீழேயும் மலைப்பாம்பு. மூடிய அல்லது திறந்த மலைப்பாம்புகளின் படங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு புவியியல், வரலாறு, கணிதம், இலக்கணம் ஆகியவற்றில் கவனத்தை திருப்புமாறு பெரியவர்கள் புத்திமதி கூறினார்கள். இப்படித்தான் ஓவியம் வரையும் மகத்தான தொழிலை 6 வயதிலேயே கைவிட்டேன். நான் வரைந்த படங்கள் எண் 1, எண் 2 ஆகியவற்றின் தோல்வியால் மனமுடைந்து போனேன். பெரியவர்கள் ஒருபொழுதும் எதையும் தாங்களாகவே புரிந்து கொள்வதில்லை. எப்பொழுதும் ஓயாமல் அவர்களுக்கு விளக்கங்களை தருவது குழந்தைகளுக்கு சலிப்பாக இருக்கிறது.
அதனால் வேறு தொழிலை நான் தேர்ந்தெடுக்க வேண்டியதாகிவிட்டது. விமானம் ஓட்ட கற்றுக்கொண்டேன். உலகத்தின் எல்லா பகுதிகளிலுமே கொஞ்சம் பறந்தேன். உண்மையில் புவியியல் எனக்கு மிகவும் கை கொடுத்தது. பார்த்த மாத்திரத்திலேயே அரிசோனாவா அல்லது சீனாவா என்று வேறுபடுத்தி தெரிந்து கொண்டேன். இரவில் தடம் மாறிவிடும் பொழுது இது மிகவும் உபயோகமானது. இப்படித்தான் என் வாழ்க்கையின் போக்கில் பல புத்திசாலி மனிதர்களுடன் பல தொடர்புகள் கிடைத்திருக்கின்றன. பெரியவர்களுடன் நான் நிறையவே பழகியிருக்கிறேன். அவர்களை மிக அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன். இதனால் என் அபிப்பிராயம் ஒன்றும் அவ்வளவாக உயர்ந்து விடவில்லை. கொஞ்சம் தெளிவானவர் போல் எனக்கு தோன்றிய யாரையாவது நான் சந்திக்க நேர்ந்தால் நான் எப்பொழுதும் பத்திரமாக வைத்திருந்த என்னுடைய படம் ஒன்றை அவரிடம் காட்டி சோதித்து பார்ப்பேன். உண்மையிலேயே அவர் புரிந்து கொள்ளக்கூடியவரா என்று அறிந்து கொள்ள விரும்புவேன். ஆனால் அவர் அதே பதிலைத்தான் கூறுவார், இது ஒரு தொப்பி. எனவே அவர்களிடம் மலைப்பாம்பைகளை பற்றியோ ஆழ்புகா காடுகளை பற்றியோ விண்மீன்களை பற்றியோ பேசுவதில்லை. அவர்களுக்கு நான் விட்டு கொடுக்க ஆரம்பித்தேன். ஃப்ரிட்ஜ், கோல்ஃப் பற்றியும் அரசியல் பற்றியும் ஆடை அணிகலன்களை பற்றியும் பேச பழகிக்கொண்டேன். இவ்வளவு விவேகமாக ஒருவரை தெரிந்து கொண்டதில் அந்த பெரியவர்களுக்கு மகிழ்ச்சி. 2. 6 ஆண்டுகளுக்கு முன் என் விமானம் பழுதடைந்து சஹாரா பாலைவனத்தில் இறங்கும் வரை என் வாழ்க்கை இவ்விதமாக உண்மையான பேச்சு துணைக்கு யாரும் இல்லாமல் தனிமையில் கழிந்து கொண்டிருந்தது. என் விமானத்தின் மோட்டாரில் ஏதோ ஒன்று உடைந்து விட்டிருந்தது. என்னோடு மெக்கானிக்கும் பயணிகளும் இல்லாததால் பழுது பார்க்கும் இக்கடினமான வேலையில் வெற்றி பெற தன்னந்தனியாக முயன்று கொண்டிருந்தேன். எனக்கு அது வாழ்வா சாவா என்ற பிரச்சனை. 1 வாரத்திற்கு குடிக்க தேவையான தண்ணீர் மட்டுமே என்னிடம் இருந்தது. மனிதர் நடமாடும் பிரதேசத்தை விட்டு 1000 மைல்களுக்கு அப்பால் அங்கே முதல் நாள் இரவு நான் மண்ணில் படுத்து தூங்கிவிட்டேன். கடலின் நடுவே கரையை தேடி தெப்பத்தில் மிதப்பவனை காட்டிலும் நான் தனிமையில் விடப்பட்டிருந்தேன். விடியலில் ஒரு வினோதமான சின்ன குரல் என்னை எழுப்பியதும் நான் எவ்வளவு வியப்படைந்தேன் என்பதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்களேன். தயவு செய்து எனக்கு ஒரு ஆடு வரைந்து கொடு. என்னது, ஒரு ஆடு வரைந்து கொடு? என்னை மின்னல் தாக்கியது போல் துள்ளி குதித்தேன். கண்ணை நன்றாக கசக்கினேன். நன்றாக பார்த்தேன். அற்புதமான ஒரு சின்னஞ்சிறுவன் என்னை தீவிரமாக கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். இதோ அவன் உருவப்படம். பின்னர் நான் முயன்று மிகவும் திருத்தமாக வரைந்தது. ஆனால் நிச்சயமாக என் படம் அசலை விட வசீகரத்தில் மிகவும் குறைந்திருந்தது. இது என் தவறில்லை. ஓவிய தொழிலில் எனக்கு இருந்த ஆர்வத்தை என் 6வது வயதிலேயே பெரியவர்கள் குலைத்து விட்டார்கள். மூடிய அல்லது திறந்த மலைப்பாம்பை தவிர வேறு எதையும் வரைய நான் கற்றுக்கொண்டிருக்கவில்லை. ஆச்சரியத்துடன் அகல விரிந்த கண்களால் என் முன் நின்ற தோற்றத்தை பார்த்தேன். மனிதர் நடமாடும் பிரதேசத்திற்கு 1000 மைல்களுக்கு அப்பால் நான் இருந்தேன் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆனால் என் சின்ன பயலோ வழி தவறி விட்டவனாகவோ, களைந்து சோர்ந்து விட்டவனாகவோ, பசியால் வாடியவனாகவோ, தாகத்தால் வறண்டவனாகவோ, பயத்தால் நடுங்கியவனாகவோ தோன்றவில்லை. அவனை பார்க்கும் பொழுது வழி தவறிய சிறுவனுக்குரிய அறிகுறி ஏதும் இல்லை. அதுவும் மனிதர் நடமாடும் பிரதேசத்தை விட்டு 1000 மைல்களுக்கு அப்பால். முடிவில் எனக்கு பேச்சு சக்தி வந்ததும் வந்து, நீ இந்த இடத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டேன். மிக முக்கியமானதை கேட்பது போல் மீண்டும் மென்மையாக ஒரு குட்டி இளவரசனோட படம் ஒரு நைஃபோட வரைஞ்சிருக்காங்க, ஒரு ஸ்வாடோட. சாரி, இதோ அவன் உருவப்படம். பின்னர் நான் முயன்று மிகவும் திருத்தமாக வரைந்தேன். தயவு செய்து ஒரு ஆட்டுக்குட்டி வரைந்து கொடு என்று என்னிடம் கேட்டான். ஒரு புதிரின் ஆளுமை மிதமின்றி இருக்கும் பொழுது பணியாமல் இருக்க முடிவதில்லை. மனிதர் நடமாடும் பிரதேசத்தை விட்டு 1000 மைல்களுக்கு அப்பால் மரணத்தின் வாயிலில் நின்று கொண்டிருந்த போது எனக்கு இது அபத்தமாக தோன்றினாலும் என் சட்டைப்பையிலிருந்து தாளையும் பேனாவையும் எடுத்தேன். அப்பொழுதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, நான் புவியியல், வரலாறு, கணிதம், இலக்கணம் ஆகியவற்றை மட்டுமே பயின்றிருந்தேன். அந்த சின்ன பயலிடம் சற்று எரிச்சலுடன், எனக்கு படம் வரைய தெரியாது என்று சொன்னேன். அவன் பதில் அளித்தான், பரவாயில்லை, எனக்கு ஒரு ஆடு வரைந்து கொடு. நான் என்றுமே ஆட்டை வரைந்ததில்லை. எனவே அவனுக்காக மறுபடியும் என்னால் வரைய முடிந்த அந்த 2 படங்களில் ஒன்றை திரும்பவும் வரைந்தேன். அது மூடிய மலைப்பாம்பின் படம்.
அந்த குட்டி இளவரசனின் பதிலை கேட்டு மலைத்து போனேன். வேண்டாம் வேண்டாம், மலைப்பாம்பு வயிற்றிற்கும் யானை எனக்கு வேண்டாம். மலைப்பாம்பு மிக பயங்கரமானது, யானையோ மிக பெரியது, என் இருப்பிடமோ மிக சிறியது. எனக்கு ஆடுதான் தேவை. ஒரு ஆடு வரைந்து கொடு. ஆக நான் வரைந்தேன். அதை உற்று நோக்கிவிட்டு, வேண்டாம், இது ஏற்கனவே மிக நோஞ்சானாக இருக்கிறது, இன்னொன்று வரை என்றான். நான் வரைந்தேன். என் நண்பன் அன்போடு புன்னகைத்தான். தாராள மனதுடன், நன்றாக பார், இது ஆடு அல்ல, கிடா. இதற்கு கொம்புகள் இருக்கின்றன என்றான். அதனால் நான் மறுபடியும் ஆட்டின் பரத்தை திருத்தி வரைந்தேன். அது முன்னவற்றைப் போல் நிராகரிக்கப்பட்டது. இது மிகவும் கிழம். எனக்கு நீண்ட நாள் வாழும் ஆடு வேண்டும். எனக்கோ மோட்டாரை பிரிக்க வேண்டிய அவசரம். பொறுமை இழந்து உடனே இந்த படத்தை கிறுக்கினேன். இதோ ஒரு பெட்டி, நீ விரும்பும் ஆடு இதனுள் இருக்கிறது என்று வெடுக்கென்று சொன்னேன். என் சின்னஞ்சிறு நீதிபதியின் முகமலர்ச்சியை கண்டு நான் வியப்படைந்தேன். இப்படித்தான் அது இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த ஆட்டுக்கு நிறைய புல்வெண்டி இருக்கு என்று நினைக்கிறாயா? ஏன்? ஏனென்றால் என் இருப்பிடம் மிகச் சிறியது. நிச்சயமாக அது போதும். மிகச்சிறிய ஆட்டைத்தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். அவன் படத்தை குனிந்து பார்த்தான். அவ்வளவு ஒன்றும் சின்னது இல்லை இது. அட, தூங்கிவிட்டதே. இவ்வாறுதான் குட்டி இளவரசன் எனக்கு அறிமுகமானான். 3. அவன் எங்கிருந்து வந்தான் என்று தெரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் பிடித்தது. என்னிடம் நிறைய கேள்விகளை கேட்ட குட்டி இளவரசன் என் கேள்விகளை காதில் வாங்கிக் கொண்டதாகவே தோன்றவில்லை. இங்கும் அங்குமாக அவன் உதிர்ந்த சொற்கள் சிறிது சிறிதாக எனக்கு எல்லாவற்றையும் விளக்க வைத்தன. இப்படித்தான் அவன் முதலாக என் விமானத்தை பார்த்ததும், என் விமானத்தை நான் வரைய மாட்டேன், அது எனக்கு மிக சிக்கலான படம், இது என்ன பொருள் என்று என்னிடம் கேட்டான். இது பொருள் இல்லை, இது பறக்கும், இது ஒரு விமானம், இது என் விமானம். நான் பறப்பேன் என்பது அவனுக்கு அறிவித்ததில் எனக்கு பெருமை. உடனே, என்ன, நீ வானத்திலிருந்து விழுந்தாயா என்று மகிழ்ச்சி பொங்க கூவினான். ஆம் என்றேன் அடக்கத்துடன். என்ன விந்தை இது? குட்டி இளவரசர் கலகலவென்று அழகான சிரிப்பொன்றை உதிர்த்தான். அது எனக்கு அதிக எரிச்சலை உண்டாக்கியது. எனக்கு ஏற்படும் கஷ்டங்களை மற்றவர்கள் லேசாக எடுத்துக்கொள்வதை நான் விரும்புவதில்லை. பிறகு, அப்படி என்றால் நீ கூட வானத்திலிருந்து தான் வருகிறாய். உன் கிரகம் எது என்று கேட்டான். அவன் இங்கு இருந்ததின் புதிரில் ஒளிக்கீற்று ஒன்று பளிச்சிட கண்டேன். அப்படி என்றால் நீ மற்றொரு கிரகத்திலிருந்து வருகிறாயா என்று பளிச்சென்று கேட்டேன். ஆனால் அதற்கு அவன் பதில் ஏதும் கூறவில்லை. உன்னால் நிச்சயமாக வெகு தொலைவில் இருந்து இதன் மூலம் வர முடியாது என்று என் விமானத்தை பார்த்து கொண்டே தலையை மெதுவாக ஆட்டினான். அவன் நீண்ட நேரம் கனவு உலகத்தில் ஆழ்ந்து விட்டான். பிறகு என் ஆட்டை சட்டை பையிலிருந்து எடுத்து அந்த பொக்கிஷத்தை பார்த்து மகிழ்வதில் மூழ்கிவிட்டான். மற்ற கிரகங்களிலிருந்து என்று தொடராமல் அரைகுறையாக வெளிப்பட்ட ரகசியம் என்னை எவ்வாறு சுண்டி இழுத்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். அது பற்றி மேலும் அறிந்து கொள்ள முயன்றேன். எங்கிருந்து வருகிறாய் என் சின்ன பயலே? உன் இருப்பிடம் என்பது எங்கே இருக்கிறது? என் ஆட்டை எங்கே எடுத்துச் செல்ல விரும்புகிறாய்? தியானத்தை போன்ற மௌனத்திற்கு பிறகு அவன் சொன்னான். பெட்டியோடு எனக்கு கொடுத்ததில் என்ன வசதி என்றால், இரவில் அது வீடாக பயன்படும். ஆமாம், உண்மைதான். நீ அதனிடம் அன்பாக இருப்பதாயிருந்தால் அதை கட்ட ஒரு கயிறும் கொடுப்பேன், முளைக்குச்சியும் கூடவே தருவேன். இந்த யோசனை குட்டி இளவரசனுக்கு தூக்கி வாரி போட்டது போல் இருந்தது. கட்டுவதா? என்ன விந்தையான எண்ணம்! ஆம், நீ அதை கட்டாவிட்டால் அது எங்கு வேண்டுமானாலும் போய்விடும், தொலைந்துவிடும். என் நண்பன் மீண்டும் கலகலவென்று சிரித்தான். அது எங்கு போய்விடும் என்று நினைக்கிறாய்? எங்கு வேண்டுமானாலும், நேராக. குட்டி இளவரசன் உடனே அமைதியாக, போகட்டுமே, பரவாயில்லை, என் இருப்பிடம் மிக சிறியது என்றான். கொஞ்சம் சஞ்சலத்துடன் அவன் சொன்னான். நேராக மட்டுமே பார்த்து கொண்டு செல்பவர்கள் நீண்ட தூரம் போக முடியாது. இவ்வளவுதான் நான் படிக்கணும். ஆமா ஆமா கோமதி மேம். இல்ல, இன்னொரு பேஜ். ஓகே. இன்னும் 4, 5 காளி ரீட் பண்ணிடுவாங்க. காளி ஓகேவா? ஓகே நாகு. 2 seconds.
யா, 4வது, இவ்வாறு 2வது மிக முக்கியமான செய்தியை அறிந்து கொண்டேன். அதாவது அவனுடைய அந்த கிரகம் ஒரு வீட்டை காட்டிலும் சற்றே பெரியதானது. இது அப்படி ஒன்றும் என்னை வெகுவாக வியப்படைய செய்யவில்லை. பூமி, ஆழன், செவ்வாய், வெள்ளி போன்ற பெயரிடப்பட்ட கிரகங்களை தவிர இன்னும் நூற்றுக்கணக்கான கிரகங்கள் இருக்கின்றன என்பது எனக்கு நன்றாக தெரியும். மிக நுண்ணியதாக இருப்பதால் தொலைநோக்கியில் அவற்றை காண்பது கடினம் என்பதும் எனக்கு தெரியும். அவற்றில் ஏதாவது ஒன்றை ஒரு வானவியலாளன் கண்டுபிடித்தால் அதற்கு பெயராக ஒரு எண்ணை கொடுப்பான். உதாரணமாக இவ்வாறு பெயர் சூட்டுவான்: சிறுகோள் 325. குட்டி இளவரசனுடைய கிரகம் சிறுகோள் P612 இருக்க வேண்டும் என்பதற்கு சரியான காரணங்கள் உண்டு. ஏனென்றால் இந்த கிரகம் ஒரே ஒரு முறை மட்டுமே தொலைநோக்கி மூலம் பார்க்கப்பட்டிருந்தது. 1909 ஒரு துருக்கிய வானவியலாளனால். அவன் உடனே அகில உலக வானவியலாளர் மாநாட்டில் தன் கண்டுபிடிப்புக்கு விரிவான விளக்கத்தை தந்தான். ஆனால் யாரும் அதை நம்பவில்லை. அவன் அணிந்திருந்த ஆடைதான் அதற்கு காரணம். பெரியவர்களே இப்படித்தான். அது படம் போட்டிருக்கான். அவன் கிளவுன் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான். நல்ல காலமாக சிறுகோள் P612 கௌரவத்தை நிலைநாட்ட ஒரு துருக்கிய சர்வாதிகாரி தன் குடிமக்களுக்கு மரண தண்டனையை காட்டி ஐரோப்பிய ஆடைகளை அணியும்படி கட்டளையிட்டான். கச்சிதமான ஆடைகள் அணிந்து 1920 அந்த வானவியலாளன் அதே விளக்கத்தை மறுபடியும் தந்தான். இம்முறை எல்லாரும் அவன் கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அவன் ஒரு கோட் சூட் போட்டிருக்கான். சிறுகோள் P612 பற்றி நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கங்களை கதையாக கூறியதும் அதன் எண்ணை அறிவித்ததும் பெரியவர்களுக்காகத்தான். பெரியவர்களுக்கு எண்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு புதிய நண்பனை பற்றி நீங்கள் அவர்களிடம் பேச நேர்ந்தால் அவர்கள் முக்கியமானவற்றை பற்றி ஒருபோதும் விசாரிப்பதே இல்லை. அவன் குரல் எப்படி இருக்கும், அவனுக்கு பிடித்த விளையாட்டுகள் என்ன, அவன் பட்டாம்பூச்சிகளை சேகரிக்கிறானா என்று ஒருபோதும் கேட்கவே மாட்டார்கள். அவன் வயது என்ன, அவனுக்கு உடன் பிறந்தவர்கள் எத்தனை பேர், அவன் எடை என்ன, அவனுடைய அப்பா எவ்வளவு சம்பாதிக்கிறார் என்று உங்களை விசாரிப்பார்கள். அப்போதுதான் அவனை தெரிந்து கொண்டதாக நினைக்கிறார்கள். நீங்கள் பெரியவர்களிடம், நான் வெளிர் நிற செங்கலால் கட்டப்பட்ட ஒரு அழகிய வீட்டை பார்த்தேன், பலகனியில் கொத்து கொத்தாக ஜெரேனியம் மலர்கள் இருந்தன, கூரை மேல் புறாக்கள் இருந்தன என்று சொன்னால் அவர்கள் அந்த வீட்டை கற்பனை கண்ணால் காண சக்தியற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு நான் ₹1,00,000 மதிப்புள்ள ஒரு வீட்டை பார்த்தேன் என்றுதான் சொல்ல வேண்டும். உடனே என்ன அழகு என்று வாயை பிளப்பார்கள். இது போன்றுதான் குட்டி இளவரசன் இருந்தான் என்பதற்கு ஆதாரம் தர வேண்டும் என்றால், அவன் அழகு என்னை கவர்ந்தது. அவன் சிரித்தான். அவன் ஒரு ஆடு வேண்டும் என்று கேட்டான். ஒருவன் ஒரு ஆடு வேண்டும் என்று கேட்பது அவன் இருந்தான் என்பதற்கு நிரூபணம் என்று சொல்லுவோமானால் அவர்களின் முகத்தை சுளித்து விட்டு உங்களை குழந்தையாய் பாவிப்பார்கள். இதை விட்டுவிட்டு அவன் எந்த கிரகத்திலிருந்து வந்தானோ அதன் பெயர் சிறுகோள் P612 என்று சொல்லி பாருங்கள், உடனே நம்பி விடுவார்கள். உங்களை மேலும் கேள்விகள் கேட்க மாட்டார்கள், நிம்மதியாக விட்டு விடுவார்கள். அவர்கள் அப்படித்தான். இதற்காக அவர்களிடம் கோபித்துக் கொள்ளக்கூடாது. குழந்தைகள் விட்டு கொடுத்து விட வேண்டும். ஆமா, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் நாமோ எண்களை ஏளனமாக கருதுகிறோம். இந்த கதையை ராஜாராணி கதையை போலத்தான் துவக்க விரும்பினேன். முன்னொரு காலத்தில் ஒரு குட்டி இளவரசன் இருந்தான். அவன் தன்னை விட சற்றே பெரியது என்று சொல்லும்படியான ஒரு சிறிய கிரகத்தில் வசித்து வந்தான். அவனுக்கு ஒரு நண்பன் வேண்டி இருந்தது. இப்படித்தான் சொல்ல விரும்பினேன். வாழ்க்கையை புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு இதுதான் உண்மையாக இருப்பது போல் தோன்றும். ஏனென்றால் என் புத்தகத்தை மற்றவர்கள் மேம்போக்காக படிப்பதை நான் விரும்பவில்லை. பழைய நினைவுகளை கதையாக சொல்லுவதில் மிகுந்த துயரத்தை உணர்கிறேன். என் நண்பன் அவனுடைய ஆட்டோடு சென்று 6 ஆண்டுகள் ஓடிவிட்டன. அவனை இங்கு சித்தரிக்க முயற்சிப்பதன் காரணம் அவனை மறக்காமல் இருக்கத்தான். ஒரு நண்பனை மறப்பது என்பது வருந்தத்தக்கது. எல்லாருக்குமே நண்பன் ஒருவன் கிடைத்ததில்லை. நானும் எண்களில் ஈடுபாடுள்ள பெரியவர்கள் போலவே ஆகியிருந்திருக்க கூடும். அதற்காகத்தான் வர்ண பெட்டியையும் பென்சில்களையும் வாங்கினேன்.
6 வயதிலேயே மூடிய திறந்த மலைப்பாம்புகளை தவிர வேறு முயற்சிகள் செய்யாமல் விட்டுவிட்டதால் இந்த வயதில் மறுபடியும் படம் வரைவதில் கவனம் செலுத்துவது கடினம். கூடுமானவரை தத்ரூபமாக வரைய நிச்சயம் முயல்வேன். அதில் வெற்றி பெறுவேன் என்று மட்டும் தீர்மானமாக சொல்ல முடியாது. ஒன்று அமையும், மற்றொன்று அமையாமல் போகும். சில நேரங்களில் சரியான அளவை வரைவதில் தவறி விடுகிறேன். ஒரு படத்தில் குட்டி இளவரசன் மிக உயரமாக இருப்பான், இன்னொரு படத்தில் மிக குள்ளமாக இருப்பான். அவனுடைய ஆடைகளின் நிறத்தை பற்றி கூட எனக்கு தயக்கம். என்னால் இயன்றவரை தட்டு தடுமாறி வரைவேன். முக்கியமான சில விவரங்களில் மட்டும் நான் தவறு செய்து விடலாம். அதற்காக நீங்கள் என்னை மன்னித்தே ஆக வேண்டும். என் நண்பன் எனக்கு ஒருபோதும் விளக்கங்களை தந்ததில்லை. அவனைப் போலவே நானும் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பெட்டிகளுக்குள் இருக்கும் ஆடுகளை பார்க்க எனக்கு தெரிவதில்லை. நானும் ஒருவேளை பெரியவர்கள் போல் கொஞ்சம் ஆகிவிட்டேன் போலும். எனக்கும் வயதாகி இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவனுடைய கிரகத்தை பற்றியும் அவன் புறப்பட்டதை பற்றியும் பயணத்தை பற்றியும் ஏதாவது கொஞ்சம் அறிந்து கொண்டேன். பேச்சில் தற்செயலாக அவன் சொன்னது மூலம் இவை மென்மையாக வெளிப்பட்டன. இந்த மாதிரிதான் 3ஆம் நாள் பவோபாப் மரங்களின் பயங்கர ஆபத்தை பற்றி அறிந்தேன். இம்முறையும் ஆட்டின் தயவால் தான். ஏனென்றால் திடீரென்று குட்டி இளவரசனுக்கு ஒரு பலத்த சந்தேகம் ஏற்பட்டு விட்டதால். ஆமாம், ஆடுகள் செடிகளை மேய்ந்து விடும் அல்லவா என்று என்னை கேட்டான். ஆமாம், மேய்ந்து விடும். அப்பா, எனக்கு மகிழ்ச்சி. ஆடுகள் செடிகளை மேயத்தான் வேண்டும் என்பது ஏன் அவ்வளவு அவசியம் என்று எனக்கு விளங்கவில்லை. ஆனால் அப்படி என்றால் பாவபாப் மரங்களையும் மேய்ந்து விடும் அல்லவா என்று அவன் மேலும் கேட்டான். பாவபாப் என்ற மரங்கள் செடிகள் இல்லை என்றும் அவை கோபுரம் போன்ற உயரமான மரங்கள் என்றும் யானை கூட்டம் ஒன்றை அவன் அழைத்து சென்றாலும் அந்த கூட்டத்தால் ஒரு பாவபாப் மரத்தை கூட தின்று தீர்க்க முடியாது என்றும் குட்டி இளவரசனுக்கு விளக்கினேன். யானை கூட்டம் என்ற படிமம் அவனை கலகல என்று சிரிக்க வைத்தது. யானைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்க வேண்டும். மரங்களாவதற்கு முன்பே பாவபாப் செடிகளாகத்தான் இருக்கின்றன என்று கூடவே விவேகத்தோடு குறிப்பிட்டான். நீ சொல்லுவது சரிதான். ஆனால் பாவபாப் செடிகளை உன்னுடைய ஆடுகள் மேய வேண்டும் என்று நீ ஏன் விரும்புகிறாய்? அது அப்படித்தான் என்று நடந்தே தீர வேண்டிய காரியம் போல் பதிலளித்தான். இந்த பிரச்சனையை எனக்குள்ளாகவே தனியே விளக்கிக் கொள்ள என் மூளைக்கு நிறைய வேலை கொடுக்க வேண்டியிருந்தது. நல்ல தாவரங்களும் கலைகளும் எல்லா கிரகங்களிலும் இருப்பது போல குட்டி இளவரசனுடைய கிரகத்திலும் இருந்தன. இதனால் நல்ல தாவரங்களுக்கு நல் வித்துக்களும் கலைகளுக்கு தீய வித்துக்களும் உண்டு என்பது தெளிவாகும். ஆனால் வித்துக்கள் கண்களுக்கு புலனாவதில்லை. அவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு விழித்தெழுகின்ற விருப்பம் வரும் வரை பூமியின் ரகசியத்தில் ஆழ்ந்து உறங்கும். பின்னர் அது தன்னை நீட்டித்துக் கொண்டு கண்ணை பறிக்கும். தீங்கற்ற கொழுந்தாக சூரியனை நோக்கி மெதுவாக வளரும். அது முள்ளங்கி அல்லது ரோஜாவின் கொழுந்தாக இருந்தால் தன்னிச்சையாக வளர விட்டு விடலாம். ஆனால் அதுவே நச்சுத்தாவரமாக இருந்தால் அதை அடையாளம் கண்டு கொண்டதும் உடனே கலைந்து விட வேண்டும். அன்றியும் குட்டி இளவரசனின் கிரகத்தில் பயங்கரமான வித்துக்கள் இருந்தன. அவைதான் பாவபாப் மரங்களின் வித்துக்கள். கிரகத்தின் மண் அவற்றால் பாழ்பட்டு கிடந்தது. மேலும் ஒரு பாவபாப் மரத்தை அழிப்பதில் காலம் தாழ்த்தினால் பிறகு என்றென்றும் அழிக்க முடியாது. அது கிரகம் முழுவதும் பரவிவிடும். வேர்கள் கிரகத்தை ஊடுருவி துளைத்து விடும். கிரகம் சிறியதாக இருந்தது. பாவபாப் மரங்கள் மிகவும் அதிகமாக பெருகிவிட்டால் கிரகமே வெடித்து சிதறிவிடும். இது கட்டுப்பாட்டு பிரச்சனை. காலையில் எழுந்து நம் காலை கடனை முடித்தவுடன் கிரகத்திற்கும் கவனமாக காலை கடனை செய்விக்க வேண்டும். ரோஜா கன்று போலவே இருக்கும் பாவபாப் கன்றுகளை இனங்கண்டு இடைவிடாமல் பிடுங்கி எறிவதை கட்டாயமாக்கி கொள்ள வேண்டும். மிகவும் சலிப்பூட்டும் வேலைதான், ஆனால் மிகவும் எளிதானது என்று பின்னர் எனக்கு அவன் கூறினான். இதை என் நாட்டு குழந்தைகளின் மனதில் நன்றாக பதிய வைக்க ஒரு அழகிய படத்தை வரைய மிக கவனமாக முயலும்படி ஒரு நாள் அவன் எனக்கு அறிவுரை சொன்னான். என்றாவது ஒரு நாள் அவர்கள் பயணம் செய்ய நேர்ந்தால் இது அவர்களுக்கு உதவும். தன் வேலையை ஒத்தி போடுவதால் சில சமயங்களில் ஒன்றும் குடிமுழுகப் போவதில்லை. ஆனால் பாவபாப் மரத்தை பொறுத்த மட்டில் பேரழிவுதான் ஏற்படும். நான் அறிந்த கிரகத்தில் ஒரு சோம்பேறி வாழ்ந்தான். அவன் 3 பாவபாப் மரங்களை கவனிக்காமல் விட்டு விட்டான். குட்டி இளவரசன் கூறிய அடையாளங்களை வைத்து அந்த கிரகத்தை வரைந்தேன். உபதேசம் செய்யும் பாணியில் பேசுவது எனக்கு அறவே பிடிக்காது. பாவபாப் ஏற்படுத்தும் அபாயம் யாருக்கும் அவ்வளவாக தெரிவதில்லை.
அதனால் விளையும் ஆபத்துகளோ ஏராளம். என்னுடைய அடக்கமான சுபாவத்தை இம்முறை மட்டும் தவிர்த்து விடுகிறேன். குழந்தைகளே, பாவபாப் மரங்களிடம் விழிப்புடன் இருங்கள் என்று எச்சரிக்கிறேன். நீண்ட காலமாகவே எனக்கும் தெரியாத ஒரு ஆபத்தை பக்கத்தில் வைத்திருந்த என் நண்பர்களை எச்சரிப்பதற்காக இப்படத்தை மிகவும் உன்னிப்பாக முனைந்து வரைந்தேன். நான் கொடுத்த அறிவுரை பயனுள்ளது. உங்களுக்கு இப்படியும் ஒரு கேள்வி எழலாம், இப்புத்தகத்தில் மற்ற படங்கள் பாவபாப் மரங்களின் படத்தை போல் ஏன் அவ்வளவு அற்புதமாக இல்லை? இதற்கு பதில் சொல்லுவது மிக எளிது. நான் வரைந்து பார்த்தேன், ஆனால் நான் வெற்றி பெறவில்லை. பாவபாப் மரங்களை வரையும் போது ஒரு உத்வேகத்தால் உந்தப்பட்டிருந்தேன். நன்றி நாகு. நன்றி காளி. ஒரு சின்ன ரன் போயிட்டு வந்த மாதிரி ஒரு இப்பதான் இந்த மாதிரி சிறுவர் நாவல் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இதுல வாசிக்கிற மாதிரி இருக்குல்ல. நம்ம உச்சநீதிமன்றத்துல முதல் முறையா வாசிக்கிறோம்னு நினைக்கிறேன். குழந்தைகளோட உலகத்துல ஒரு சின்ன பயணம் மாதிரி. நிறைய விஷயங்கள் நம்ம இத பத்தி நம்ம பேசும்போது குழந்தைகளோட உலகம் எப்படி இருக்கும்ன்றதே ஃபர்ஸ்ட். ஏன்னா நம்ம குழந்தையா இருந்ததை வளர்ந்து வந்திருப்போம். ஆனா இப்ப இருக்கிற நம்மளோட மனநிலை வச்சுட்டு குழந்தைங்களை ஹேண்டில் பண்றது நம்ம ஒரு அடல்ட்டாவே தான் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளோட உலகம் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப சிறப்பான ஒரு புக்கா இது இருக்கும் அப்படின்னு தோணுது. நன்றி காளி ஃபர்ஸ்ட் இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணதுக்கு. இதுல யார் பேசுறீங்க? மீரா பேச முடியுமா? மீரா? ஓகே, மதுரக்காரி மேம் நீங்க பேசுறீங்களா? தேங்க்யூ 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 தாங்கு தேங்க்யூ. எனக்கு போன வாரம் வாசிச்ச புக்கே ஒரு பால்ய அனுபவம் தான். ஃபர்ஸ்ட் எங்க அப்பா எனக்கு வாங்கி சொந்தமா கொடுத்த புக்கு அந்த புக்கு தான். அதவே பேச முடியலையேன்னு வருத்தமா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு காருக்குள்ளேயே உட்காந்துருக்கேன், இறங்கியே போல. ஆஃபீஸ்க்கு லேட்டாக போனால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புக்கு நான் இங்கிலீஷில் தான் ஃபர்ஸ்ட் படித்தேன், லிட்டில் பிரின்ஸு. ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. நான் படிக்கும்போது வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதனால் ஒரு அம்மா பெர்ஸ்பெக்டிவ்ல என்னால் அந்த குழந்தைய புரிஞ்சுக்க முடியல. நான் குழந்தையா இருக்கிறதுனாலும் என்னால் புரிஞ்சுக்க முடியல. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த தமிழ் புஸ்தகம் ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுத்தாங்கன்னு சொல்லி தமிழில் ரீட் பண்ணேன். அப்போ நான் அம்மா ஆயிட்டேன். அப்போ எனக்கு ரொம்ப சூப்பராக ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. எவ்வளோ அழகா பிள்ளைங்க இப்படி தானே பேசுதுங்க அப்படிங்கிற மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற முடிஞ்சுது. இப்போ நீங்கள் அதை தமிழில் வாசிக்கிறீங்கன்னும் போது என்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. 1 வருஷம் ஆயிடுச்சு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் சிறார் இலக்கியம் பக்கமே போகவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் அந்த வேர்ல்டு புக் டேல கூட அவர் விழியன் பேசும்போது நான் அதை சொல்லியிருந்தேன். அதாவது எப்படி நம்ம பக்தி இலக்கியம்னா ஓகே சாமி கும்பிட்றவங்களுக்கு மட்டும்தான், சயின்ஸ் ஃபிக்ஷன்னா சயின்ஸ் புத்தகம்னா உடனே படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைச்சு ஒதுக்கி வைக்கிறோமோ, அந்த மாதிரி குழந்தைகள் புஸ்தகம் சிறார் இலக்கியமும் குழந்தைகளுக்குன்னு மட்டுமே ஒதுக்கி வச்சிடறோமே. இங்கிலீஷ்காரன்லாம் எப்படி படம் எடுக்கிறான், அந்த எவ்வளோ அனிமேஷன் படம் எடுத்தாலும் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நமக்கே ரசிக்கிற மாதிரி இருக்கே, ஏன் நம்ம தமிழ் புத்தகங்களை அந்த மாதிரி பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வருத்தமாகவே இருந்தது. தேங்க்யூ 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 இந்த புக்கை ரீட் பண்ணுறதுக்கு. இன்னும் நிறையா அட்லீஸ்ட் ஒரு குவார்ட்டருக்கு ஒன்ஸ் ஆகுது இந்த புக்கு ரீட் பண்ணுங்க. குழந்தைகள் புக்கு ரீட் பண்ணுங்க. இந்த 1650 சொல்லி முன்னொரு காலத்துக்கு முன்னே அந்த புக்கு இப்போ ரொம்ப ரொம்ப மனசு இதாக இருக்குது. அந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அதை ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது. எல்லாரும் ரீட் பண்ணும்போதே இந்த சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்கிற மாதிரியான இதே ரீட் பண்ணுறீங்க. அதுதான் புத்தகங்களோட ஒரு இது இல்லையா. நம்ம பெரிய வீரியமான ரொம்ப அழகான ரொம்ப ஆழமான புத்தகங்கள் படிக்கும்போது அதே மாதிரி வர்ற வாய்ஸு ஒரு குழந்தைகள் நாவல் படிக்கும்போது அப்படியே எவ்வளோ குழஞ்சு அப்படியே மென்மையாக தடவுது நம்மளை. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா. அதுக்காக ரொம்ப 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 நன்றி. இந்த புக்கு ரீட் பண்ணுறதுக்கு என்னோட பர்சனலாகவே எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கேட்குறவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பேசி உங்கள் உணர்வுகளை வார்த்தைகளால் வடிக்கணும் அப்படின்னு தேவையில்லை. நீங்கள் அப்படியே உணர்ந்து அப்படியே கரைஞ்சிருங்க அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் நாகு. நன்றி மதுரக்காரி மேம். எல்லாருக்குமே இந்த புக்கு படிக்கும்போது நிஜமா ஒரு குழந்தைங்களோட உலகத்தை பாக்குற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு இது ஆப்ஷன்ல தான் இருந்தது, ஆனா இந்த நாவல் கிடையாது. காளி ஒருவேளை இந்த புக்கு சஜஸ்ட் பண்ணலன்னா அந்த கிறுகிறுவானம்னு சொல்லிட்டு எஸ்ரா அவங்க எழுதின அந்த புக்கு எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சிருந்தேன். ஏன்னா
குழந்தைகளுக்கான விஷயங்கள் நம்ம நிறைய அடல்ட்டோட கண்ணோட்டத்துல இருந்து நம்ம நிறைய பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனா குழந்தைகளே எப்படி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சது இல்லைல்ல. நன்றி மதுரக்காரி மேம். கண்டிப்பா நம்ம படிக்கலாம். இன்னும் நிறைய சிறுவர்களுக்கான நாவல்களும் கதைகளும் நம்ம நிறைய படிக்கலாம். நன்றி மதுரக்காரி மேம். காளி பேசுறீங்களா? வேற யாரும் இல்லையா பேசுறதுக்கு? இல்ல காளி. ஓகே, நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு தெரியல. கேக்குது காளி, கேக்குது, கிளியரா இருக்கு. ஓகே, ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருந்தது. ஒரு சின்ன குழந்தை, நம்ம வந்து அந்த குழந்தைக்கு ஒண்ணும் தெரியாது, நம்ம அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். பட் அந்த குழந்தை வந்து நினைக்குது, சாரி, அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, இப்ப பெரியவங்க இவங்களுக்கு எல்லாம் நம்ம சொல்றது புரியாது அப்படின்னு நினைக்குது. நான் வந்து என்னுடைய குழந்தை பருவத்துல ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்ட் சைல்டு. நான் வந்து என்ன நீங்க ஒரு 2 வார்த்தை கூட வாங்கிட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் படிச்சு முடிச்சு ஒரு 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 சில பேச்சு அந்த மாதிரியான பிரச்சனைகள்னால சில தோல்விகள் ஆகிற வரைக்குமே என்னுடைய பேச்சை நான் இது பண்ணிக்கணும்னு நான் நினைச்சதே இல்லை. அப்போ நான் என்னென்னால நினைச்சிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு, இந்த மாதிரி ஒரு குழந்தை பார்வையில ஒரு புத்தகம் எழுதணும் அப்படின்ற ஒரு ஆசையை கூட தூண்டி விட்டுருச்சுன்னு சொல்லலாம். சொல்றான், என் படம் அவங்களுக்கு புரியவே இல்லை. முதல்ல ஒரு படம் போடுறான், ஒரு மலைப்பாம்பு. அந்த மலைப்பாம்பு முழுக்க அதனுடைய தோலை வந்து தோலுக்குள்ள ஒரு யானையை முழுங்கி இருக்கிறதா நினைச்சு ஒரு படம் போடுறான். அந்த அது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு தொப்பி மாதிரி இருக்கு. ஒரு ஜேம்ஸ் பாண்ட் இவங்க எல்லாம் போடுவாங்க இல்லையா வட்டமா, அந்த மாதிரி ஒரு தொப்பியை அப்படி வச்ச மாதிரி இருக்கு. இந்த பக்கம் அந்த மலைப்பாம்பு, இந்த தொப்பியின் ஓரத்துல மலைப்பாம்புக்கு கண்ணு வரைஞ்சிருப்பான். அதை வந்து அவங்க யாருமே பெரியவங்க பாக்குறது இல்லை, இது தொப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓஹோ, அப்போ பாம்புக்கு உள்ள மறைஞ்சிருக்கிறதுனாலதான் இவங்களுக்கு உள்ள இது மலைப்பாம்பு உள்ள யானைன்னு புரியலையோ அப்படின்னு பார்த்தா, யானை ஏதோ போத்திக்கிட்டு நிக்கிற மாதிரி, அதாவது அதை சீ த்ரூவா வரைஞ்சிருப்பான் அந்த யானை ஏதோ உள்ள போர்த்திக்கிட்டு நிக்கிற மாதிரி. அப்ப அவங்களுக்கு இது வந்து என்ன புரியலையே, என்னவோ ஏதோ போத்திக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ரொம்ப சிம்பிளா நமக்கு என்ன பெரியவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ரொம்ப கம்மி. நம்ம அதுக்கு மேல நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் நிறைய யோசிச்சுட்டதுனால நமக்கு வந்து அவ்வளோ அவங்க அளவுக்கு நம்மளால சிம்பிளா யோசிக்க முடியறது இல்ல. ஒரு நகைச்சுவை சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அம்மா செக்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு குழந்தை கேட்கறதாகவும், அவங்க ஐயோ இந்த பிள்ளை இப்படி கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உட்காந்து பொறுப்பா நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதாகவும், கடைசியில் அந்த சின்ன கோட்ல இது எப்படி நான் எழுதுறது அப்படின்ற மாதிரி அது கேட்ட உடனே அவங்களுக்கு அது ஒரு காமெடியா சொல்லுவாங்க இல்லையா. பட் அது காமெடியா கிடையாது, அது ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம். ஆக்சுவலா அவங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மி. சில வார்த்தைகள் அவங்க பேசும்போது, சில விஷயங்களை அவங்கள பேசும்போது பெரியவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, மேபி அந்த குழந்தையினுடைய பெற்றோர் அம்மாவுக்கு குறிப்பா தெரியுமா இருக்கும், அந்த குழந்தைக்கு இவ்வளவுதான் தெரியும், அந்த குழந்தை இதுதான் மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பெற்றோர் அல்லாதவர்கள் வந்து ஒரு 2 minutes ப்ளீஸ், 2 minutes இல்ல 1 minute ப்ளீஸ். ஓகே ஓகே கதை. இந்த இப்ப காளி சொன்ன எக்ஸாம்பிள் இருக்குல்ல, இந்த செக்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை கேட்கும்போது அது ஃபார்ம்ல ஃபில் பண்றதுக்கான அந்த விஷயத்த அதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி படிச்ச அறிந்தும் அறியாமலும் ஞானி அவரோட புக்ல வந்து அந்த எக்ஸாம்பிள் அவர் சொல்லியிருப்பாரு. அதுவும் சரி, அதுக்கப்புறமா ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசுறது, இல்லைன்னா அந்த குழந்தை வந்து எதை நினைச்சு அப்படி கேட்டிருக்கும் அப்படின்றதெல்லாம் அறிந்தும் அறியாமலும் புக்ல வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஸோ குழந்தைகள் கிட்ட எப்படி நடந்துக்கணும், இல்லைன்னா பேசணும், இல்ல எப்படி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஞானி அவர்களோட அறிந்தும் அறியாமலும் புத்தகம் கண்டிப்பா படிச்சு பாருங்க. அது அந்த அந்த எக்ஸாம்பிள் சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு அந்த புக் தான் ஞாபகம் வந்தது. அதுல அவரும் இத சொல்லியிருந்தாரு. கோமதி மேம், லிசனர்ல இருந்தா கேட்க மாட்டுதா மேம்? ஒரே நிமிஷம் காளி. ஆமா, லிசனர் தான் காளி பேசின 2 words கேக்குது, திருப்பி அப்படியே சைலண்ட் ஆயிடுது, அப்படியே ஹேங் ஆகுது, அப்புறம் வெளியில தள்ளிடுது, அப்புறம் மறுபடியும் ரீகனெக்ட் பண்றேன், மறுபடியும் 2 words கேக்குது, அப்புறம் ஒண்ணுமே கேட்கல. என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் ஹோஸ்ட் பண்ணும்போது தான் இப்படி இருக்குது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸும் சொன்னாங்க.
அப்புறம் நமக்கு ஒரு வம்பு பண்ற ஒரு ஆள் இருப்பாரு, பெரிய ஆள். அவர் வேற ஒரு சூப்பரா ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. என்ன மயிலு நீ ஆடு மயிலு அப்படின்னு போட்டு, இந்த மயிலுக்கு என்ன அர்த்தம்னே இப்போ தெரியல. இப்போவா மேம்? இல்ல 2 நாளைக்கு முன்னாடி என்ன நான் ஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு அதே பிரச்சனை இருக்கு. இப்போ ஸ்பீக்கர் வாங்கினோட கொஞ்சம் கேக்குது, லிசனரை கேட்கவே இல்லை எனக்கு சுத்தமா. காலி ஐயோ, இப்ப கண்டினியூ கீழ பண்ணுங்க. இருக்கிறவங்களுக்கு கேட்டுச்சா இல்லையான்னு தெரியலையே. கீழ லிசனர்ல இருக்கிறவங்களுக்கு கேட்டுச்சுன்னா லைட்டா ஏதாவது சிம்பிள் போடலாமே, இமோஜிஸ் ஏதாவது. ஓகே, கேக்குது. அப்போ ஒரு சிலருக்கு எமோஜி போட கேட்கலன்னு சொல்றது நினைக்கிறேன் நான். கேட்கணும்ல அதுக்கு. ஆமா, இல்ல கேட்டுச்சுன்னா போடுவாங்கல்ல. என்ன ஓகே காளி, ஓகே. நான் எவ்வளவு லாஜிக்கா சொல்றேன். கேட்காம உட்காந்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க. ஆமா, தமிழ் நண்பன் மட்டும்தான் எமோஜி போட்டாரு. எஸ்பிகே ஆமா, உங்களுக்கு, செல்வகுமார் உங்களுக்கு எல்லாம் கேக்குதா இல்லையா? நாகு ஸ்டார்டிங்ல எனக்கு வந்து லிசனர்ல கேட்கலன்னு தானே ஸ்பீக்கர்லயே வந்தேன். அப்படியா? சரவணன் இது கேக்குது. மறுபடியுமா? ஐயோ, இல்ல சுத்தமா அவுட்னு நினைக்கிறேன் ஸ்பேசஸ். செல்வகுமார் தோழருக்கு கேக்குது. மதுரகாரி மேம் கேக்குதா? ரா சரவணன் கேக்குதுன்னு சரவணன் போட்டாரு. கேக்குது. தமிழ் நண்பன் கேக்குது. தமிழ் ஸ்டூடியோ உங்களுக்கு கேக்குதா? கேட்கலன்னு நினைக்கிறேன். தமிழ் எஸ்பிகே ஸ்டூடியோ தோழருக்கு கேக்கல. தமிழ் ஸ்டூடியோ சைலண்டா இல்ல இருக்காங்க. கேக்குதுன்னு போடுறாரு. இல்ல தமிழ் ஸ்டூடியோ இன்னொன்று இருக்கு பாருங்க லிசனர்ல, ஓ கீழே ப்ளூ ஷர்ட் போட்டோ. ஓ, அவங்களா? திருமா அவரோட போட்டோ வச்சிருக்கு. கேட்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, திருமா போட்டோ. சாரி, சின்னதா இருக்க தெரியும் எனக்கு. ஓகே, ஓகே, எப்படியும் ரெக்கார்டிங் வரும்ல. ஆமா, கேக்குற ஆமா வரைக்கும் ஆமா. கேக்கட்டும், கண்டினியூ பண்ணுங்க. பேசிருங்க காளி. பேசிடுவோமா? ஓகே. சோ அந்த அந்த ஒரு ஒரு குழந்தை வந்து விவகாரமா ஒரு விஷயம் பேசினதாக மத்தவங்க ஜட்ஜ் பண்ணும்போது பெரும்பாலும் அந்த பேரண்ட்டுக்கு தெரியும், இல்ல அவங்க அப்படி பேசல, அவங்களுடைய பேச்சினுடைய அர்த்தம் அது இல்ல, இதுதான் அப்படின்றது பேரண்ட்டுக்கு தெரியும். ஏன்னா அந்த குழந்தையினுடைய தெரிந்து கொள்ளல் வந்து எந்த அளவுக்கு எந்தெந்த விஷயங்களுக்கு லிமிட்டடு அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். பட் இது மத்தவங்களுக்கு தெரியாததுனால பெரும்பாலும் வந்து அத பெரிய அளவுல இந்த வயசுல என்ன பேச்சு அப்படின்னு பேச்சு பேசுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அவங்க பெரியவங்க மாதிரி பேச முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய பெரியவங்க மாதிரி அத்தனை விஷயங்களையும் தெரிந்து கொண்டு அவங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறது இல்லை அப்படின்றது நமக்கு பல பேருக்கு தோணவே தோணாது. அது 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 குழந்தைங்களோட ஒரு தடையாவது அந்த ஒரு அக்வென்டன்ஸ், அவங்களுடைய வளர்ச்சி அதெல்லாம் பார்க்கும்போதுதான் அவங்கள பத்தி நிறைய புரிஞ்சுக்கவும் முடியும். சிம்பிளா நம்ம நினைப்போம், சிம்பிளா அவ்வளோ பெரிய காம்ப்ளிகேட்டட் கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வேணாம். வீடு கிளீனா இருக்கா இல்லையா, ஒரு குழந்தை இருக்கிற வீட்டுல வீடு கிளீனா இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு நம்ம நின்னுகிட்டு வீடு கிளீனா இருக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த வீட்டை கிளீன் பண்றது அப்படின்றது அந்த குழந்தைக்காக இல்லையா, அந்த குழந்தை எதுவும் வாயில வச்சிடக்கூடாது, அந்த குழந்தை எதையும் தூசியை தொற்றக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களுக்காக. அப்போ நின்னுகிட்டு ஒரு வீட்டை வந்து இந்த வீடு கிளீனா இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்குறது வந்து எந்த பயனையும் கொடுக்க போறது கிடையாது. அப்போ அந்த குழந்தையோட உயரத்துக்கு நம்ம குனிஞ்சு உக்காந்து முட்டி போட்டோ இல்ல குனிஞ்சு உக்காந்தோ வீடு கிளீனா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கும்போதுதான் வந்து அந்த வீடு கிளீனா இருக்குன்னு தெரியும், இல்லையான்னு தெரியும். இன்ஃபேக்ட் இன்னும் சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க விளையாடுற ஏரியால கொஞ்சம் தவழ்ந்தும் பார்க்கணும். அப்பதான் அவங்களுடைய இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும். அது இல்லாதது இல்ல வீடு கிளீனா தான் இருக்கு அப்படின்ற டெசிஷன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த டெசிஷன் அந்த குழந்தைகளுக்கு தெரியும் போது இதான் இந்த குழந்தைங்க இந்த பெரியவங்க இவ்வளவு இன்னசென்டா இருக்காங்க, இல்ல இவ்வளவு இக்னரண்டா இருக்காங்க அப்படின்னு அந்த குழந்தை நினைக்கும். ஏன்னா அந்த குழந்தையோட உயரத்துக்கு தெரிகிற விஷயங்கள் நம்மளோட உயரத்துக்கு தெரிவதில்லை. இது ஒரு ஒரு டிபிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். நிறைய தடவை நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது நான் 5ஆவதோ என்னமோ படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த கோள்களை பத்தி அறிமுகம் எனக்கு அப்பதான் ஆகுது. எப்படி இருக்கும் அப்படின்றத நான் அப்படியே தலையை எப்படி மேல ஒசத்தி பார்த்துக்கிட்டு நான் ஒரு 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 கற்பனையே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலா ஒவ்வொன்னையா நகர்த்தி அதை எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. மாடிப்படியில உட்காந்துக்கிட்டு இப்படி மேல அண்ணாந்து பார்த்துக்கிட்டு கோள்களை வந்து நான் வந்து ஒரு ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த பக்கம் அம்மா தண்ணி எடுத்துட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டே இருக்காங்க. வந்தாங்க, டபக்கிட்டே மண்டையில ஒரு கொட்டி விட்டுட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கிற, கற்பனை என்ன மேல பெராக் பார்த்துட்டு இருக்க, படி அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ சாரி மக்களே, ஒரே ஒரு 2 seconds.
இது சாரிமா, ரொம்ப சாரி. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அப்போ என்னடா இது, நம்ம உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம எனக்கு அப்பவே நான் எவ்வளவு சுப்பீரியரா விஷுவலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது, அந்த விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது எனக்கு அப்பவே எனக்கு புரியும். இவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, ஏன் நான் மேல பார்த்தா பெராக் பாக்குறது நிக்கிறாங்க, ஏன் நான் மேல பார்த்தா நான் படிக்கிறத அவங்க நம்ப மாட்டேன்றாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அந்த பேசாத குழந்தையாக இருந்ததுனால இந்த பையன் ஒவ்வொரு விஷயத்துல நினைக்கிறான் பாத்தீங்களா, இது இப்படி இருக்கு, இது அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ரொம்பவே என்ஜாய் பண்றேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இது கிளறும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு அரைகுறையான கேட்டதுதான். பட் ஸ்டில் ஐ ஹோப் இந்த வீக்ல அதை இன்னும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறேன். நன்றி மக்களே. நன்றி நன்றி காளி. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த அனுபவம் வந்து இருந்திருக்கும். ஒரு இடத்துல நம்ம ஒண்ணு நினைச்சு அதாவது குழந்தையா இருக்கும்போது நம்ம ஒண்ணு நினைச்சு செஞ்சுட்டு இருப்போம். ஆனா அதை வெளியே இருந்து பாக்குறவங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்டுறது, நம்மள டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. இது குழந்தையா இருக்கும்போது எல்லாருக்குமே நடந்த அனுபவம் தான் காளி. நன்றி. இந்த 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 மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நினைவு வரும்போது நல்லா இருக்கு. யோசிக்கும் போது ரொம்ப லைட்டா, ஏன்னா ரொம்ப கண்டினியூவா நம்ம வந்து ஹெவியா படிச்சுட்டு வந்துட்டு இப்ப இது ரொம்ப லைட்டா இருக்கும். நல்லா இருக்கு படிக்கிறதுக்கு. கோமதி மேம் இப்ப பேச முடியுமா உங்களுக்கு? கண்டிப்பா. இது நிச்சயமா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புத்தகம் தான். குட்டி இளவரசன். அது பெரியவர்களுக்கும் சிறுவர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த புரிதல் வேறுபாடு. நம்ம ஒரு பக்கம் குழந்தைகளை கொண்டாடுறோம். குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை கேட்காத வரணும். குழந்தை எது செஞ்சாலும் பெற்றவர்கள் வந்து பெருமையா சொல்லுவோம். ஆனா அது வந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சு தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த டிஃபரன்ஸ், இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. நாம அவங்கள ரசிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அது ஒன் வே கம்யூனிகேஷன். அவங்க விளையாடுவாங்க, சிரிப்பாங்க, நாமளும் அவங்கள ரசிச்சுட்டு இருப்போம். ஆனா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த டிஃபரன்ஸே வரும். அது வரைக்கும் அவங்க சொல்ல தெரியாது. அவங்களுக்கும் பெரியவங்க மேல ட்ரஸ்ட், நம்மளை அவங்கள பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ட்ரஸ்ட் இருக்கறனால அதுவும் அவங்களுக்கும் அது தெரியாது. எப்படி வந்து ஒரு டீனேஜ் ப்ராப்ளத்தை வந்து ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு அட்ரஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க வந்து அடல்ட்ஸும் இல்லாம குழந்தைங்களும் இல்லாம நடுவுல கிராஸ் பண்ணும்பொழுது அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை ஓரளவுக்கு நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம், ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முயற்சி பண்றோம். அதனால அங்க இருக்கிற முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிறோம், அதை வந்து அக்னாலஜ் பண்றோம். அதை வந்து ஆமா இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத அக்னாலஜ் பண்றோம். ஆனா சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் முரண்பாடு வந்து அந்த மரியாதை கூட கொடுக்கறது கிடையாது. இப்ப ஆனா நிலைமை மாறிட்டு இருக்குது. அது இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசி படிச்சு கொஞ்சமாவது சின்ன குழந்தைங்களே வந்து கேள்வி கேட்கறதும், அது இன்டர்நெட் வந்து அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்ட விஷயங்கள் வந்து நிறைய இருக்கறனால கொஞ்சம் நிலைமை மாறிட்டு இருக்கு. இந்த குழந்தை வந்து 6 வயதுல வந்து வரையறது நிறுத்தினதா சொல்றது, அதெல்லாம் வந்து அது வரையறது வந்து பெரியவங்களுக்கு புரியலன்னா இது என்ன இது பண்ணிட்டு இருக்க, வேற ஏதாவது உருப்படியான ஒரு வேலைக்கு போ, வேற ஏதாவது உருப்படியா, அது எல்லாருமே அந்த ரேட் ரேஸ்க்குள்ள போயே ஆகணும். படிச்சு ஒரு பெரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பெரிய விஷயங்களை கத்துக்கிட்டாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடுறதுனால அதை புஷ் பண்றாங்க. ஆனா குழந்தைக்கு அது எதுவுமே இல்லை. அதனோட என்ஜாய்மெண்ட். ஆனா அது இல்லாம குழந்தையும் அது வந்து இவங்க சொல்றதை கேட்டு வேற வழி இல்லாம பெரியவங்களுக்காக விட்டு கொடுத்து போயிடுறது அப்படின்னு தோன்றது. இது வரைக்கும் குழந்தைங்களுக்காக தான் பெரியவங்க எல்லாத்தையும் செய்யறோம், எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு டயலாக் தான் கேட்டிருக்கோம். ஆனா முதல் முறையா குழந்தை வந்து பெரியவர்களுக்காக நம்ம விட்டு கொடுத்துடணும், வேற வழியே புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வருது. எங்க இருந்தோ வேற ஒரு கிரகத்துல இருந்து வருது. இவன் நினைக்கிறான் தன்னோட விமானம் தான் பறக்கிறது தான் பெரிய விஷயம். ஆனா வேற ஒரு கிரகத்துல இருந்து ஒரு குழந்தை அழுங்காம குலுங்காம வந்து ஒரு ஆடு கேக்குது. அந்த கிரகத்தோட பேர் வந்து நம்பரா முடியுது அப்படிங்கிறது இவனுக்கு ஒரு லெசன் மாதிரி ஆயிடுது. அது அந்த அந்த அளவுக்கு வந்து இதுல நிறைய லேயர்ஸ். நமக்கு வந்து அந்த குழந்தை பேசுறது புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து அந்த மலைப்பாம்பு, அவன் வரைஞ்ச அந்த மலைப்பாம்பு வேற யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்கதான் அவனோட உலகம், அவங்கதான் அவனை பொறுத்த வரைக்கும் இன்டெலிஜென்ட்.
வெறும் தொப்பி மாதிரி இருக்கிற மலைப்பாம்பு. ஏன்னா மலைப்பாம்போடைய அது ஒரு பெல் ஷேப் யானை பெருசாவும் இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்த இடம் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு வீடை விட வீடு சைஸ்ல இருக்கிற ஒரு கிரகம். அதனோட இடம் ரொம்ப சின்னது. அப்ப யானையும் மலைப்பாம்பையும் நினைச்சு அது பயப்படுது. அந்த அந்த ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு உலகம், அவங்கவுங்களுக்கும் ஒரு ஒரு கற்பனை. எதுவா இருந்தாலும் அவங்க எல்லாரோட புரிதலும் ஒரே ஒரு விஷயத்தை பத்தி எப்படி வேற வேற மாதிரியாக இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுல ரொம்ப கிளியரா இது இப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரகத்தை பார்க்கும்பொழுது எண்கள் யூஸ்வலா வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு இதை பத்திலாம் பெருசா கவலைப்படாத ஒரு சொசைட்டினா ரிசர்ச் கம்யூனிட்டி. ஆனா அந்த ரிசர்ச் கம்யூனிட்டியில ஒரு ரிசர்ச் பேப்பர் ப்ரொடியூஸ் பண்றது கூட அவங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க, எந்த மாதிரியான ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது முக்கியமா தோணுது. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் படிச்சேன். பட் எனக்கு எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸ் ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு இது மாதிரி ஒரு கோல் வந்து பார்த்துட்டு இருக்கும் பொழுது அந்த மானிட்டர்ல இந்த நைட்ல பார்த்துட்டு இருக்கும்பொழுது வீட்டில் பார்த்துட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா. அப்போ வந்து அந்த பையன் தான் பார்த்துட்டு டக்குன்னு இந்த இடத்துல பாருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதான் வந்து இப்போ ஒரு ரொம்ப ரீசெண்டா இந்த ஒரு வானியல் நிகழ்வை பத்தி கட்டுரை வந்தது. குழந்தை படம் ஒரு காலத்துல எல்லாம் குழந்தைய உள்ளவே சேர்க்க மாட்டோம். இந்த மாதிரி இடத்துக்கு குழந்தைங்களை வந்து காட்ட மாட்டோம். அவங்க சொல்றதை கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் நிலவ மாறிட்டு இருக்கு. அதாவது அந்த குழந்தை சொல்றது வந்து 6-7 வயதுல ஒரு 10-13 வயது இருக்கிற குழந்தை 10 அந்த குழந்தை வந்து கண்டுபிடிச்சதா பெரியவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பெரியவங்களுக்கு தெரியாத குழந்தைய வந்து கரெக்டா நோட்டீஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற நிகழ்வு வந்து இப்ப படிச்சிருக்கேன். இப்ப வந்து இதை கரெக்டா கனெக்ட் பண்ண முடியுது. இந்த இவனுக்கு பார்த்த அந்த குட்டி இளவரசன் வந்து அவனை ஆச்சரியத்துல ஆடுத்துறான். இவனுக்கு வந்து வரைஞ்ச அந்த படத்தை ஒருத்தர் சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியமா ஆஹா இவன் வரைஞ்சது இதுதான் தெரிஞ்சது. பெரியவங்களால அதை கற்பனை பண்ணி பார்க்கும்போது எல்லாத்துக்குமே டீட்டெயிலிங் பார்க்கணும். அதை விட ஒரு வீட்டை வர்ணிக்கும் பொழுது அது என்ன பூக்களால் நிறைந்த ஜெரேனியம் பூக்களால் நிறைஞ்சிருக்கிற ஒரு வீடு அப்படின்னா அதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா அது 1,00,000 மதிப்புள்ள வீடுன்னா தான் எல்லாமே வந்து பணம், எண்கள், வசதி, ஸ்டேட்டஸ் எல்லாமே ஸ்டேட்டஸ் சிம்பிளா ஆயிடுச்சு லைஃப். அப்படி சொன்னாதான் பெரியவங்களுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது உண்மைதான். ஒரு ஒரு அறிவார்ந்தமான குழந்தையை பார்த்து இந்த குழந்தைய வந்து வானியல், புவியியல் எல்லாம் பேசணும்னு எல்லாருக்கும் பிடிச்சு போயிடுது. ஆனா வெறுமனே இந்த மாதிரி ஒரு யானை முழுங்கின மலைப்பாம்பு வந்து அவனோட கற்பனையில வரையும் போது பிடிக்கல யாருக்குமே. அஃப்கோர்ஸ் நம்ம உலகத்தோட கம்யூனிகேட் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம் எல்லாரும். அது வந்து ஃபுல்லா நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. ஆனா குழந்தைகளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்களுக்கான உலகம் என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகள் இப்போ ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரியான லிட்ரேச்சரோ அல்லது உளவியல் சம்பந்தமான விஷயங்களோ அல்லது நமக்கு நிறைய நேரம் இருக்குதோ இப்போ அப்படி கூட தோணுது. ஒரு காலத்துல எல்லாம் வந்து ஒரு 4-5 குழந்தைகள் வீட்டுல 10 குழந்தைகள் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப வந்து தெரிய வாய்ப்பு இல்லாம இருக்கலாம். இப்போ வந்து 1-2 குழந்தைகள் இருக்கும் பொழுது அதை கவனிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைச்சா கூட நினைக்கலாம். அதுலயும் நமக்கும் இப்பெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு, கவனிக்காம புறந்தள்ளுறதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் அந்த அந்த கொஞ்சம் அட்லீஸ்ட் குழந்தைகளோட பேச்சை லிசன் பண்றது வந்து ஒரு சின்ன இம்மி அளவு நிலைமை மாறி இருக்கு. ஆனா அவங்களோட உலகம் தனி. ஒரு எரேசருக்காகவோ ஒரு கலர் ஸ்கெட்ச்காகவோ அல்லது ஒரு சின்ன விஷயங்களுக்காக அவங்க வந்து பேசுற அவங்களுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு அது இருக்க வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் பெருசா தெரியும், அது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ காலேஜ் சொன்ன மாதிரிதான் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து ரொம்ப ஹைட்டா ஸ்டூல்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க. பெரியவங்களால அதை ஏறி உட்கார முடியாம இருந்தது. ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்னும் பொழுது அப்பதான் சொன்னாங்க, நீங்க வந்து குழந்தைங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிடும் பொழுது இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதான்னு சொல்லுவீங்க. ஆனா அந்த குழந்தைங்களுக்கான சேராவே இருக்காது. அவங்க வந்து இப்ப நீங்க இந்த உயரத்துல உட்காந்து உங்களுக்கு சாப்பிடறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டம் தான் குழந்தைங்க நம்மளோட சேர்ல உட்காந்து சாப்பிடும்போது இருக்கும் அப்படின்னு. ஆனா இப்ப வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்ல ஓரளவுக்கு அட்லீஸ்ட் வசதியா இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ்ல போன குழந்தைங்களுக்குன்னு ஒரு சேர், குழந்தைங்களுக்குன்னு ஒரு விஷயம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் அவ்வளவு பெரிய ரெஸ்டாரண்ட்லயே ஒரு காலத்துல இருந்திருக்காது. இப்படி அங்கங்க ஒரு சின்ன சின்ன புள்ளிகளாக மாற்றம் வந்து தொடங்கி இருக்குது. ஆனா குட்டி இளவரசன் மாதிரியான புத்தகம் என்றைக்கும் நமக்கு ஒரு ஐ ஓப்பனரா தான் இருக்குங்கிறதுல நிச்சயமா பெரியவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். குழந்தைங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்களோ அதே அளவுக்கு பெரியவங்களுக்கு வந்து ஒரு அறிவுரையா அல்லது அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறுபடியும் படிக்கலாம். நன்றி. நன்றி கோமதி மேம். கண்டிப்பா லாஸ்ட் நீங்க சொன்னது ரொம்ப உண்மை. குழந்தைகளுக்கு அது எப்படியான உணர்வை கொடுக்குதுன்றதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய அறிவுரையா இருக்கும். நன்றி கோமதி மேம்.
தோழர்கள் வேற யாராவது பேசுறீங்களா? ஏதாவது கருத்துக்கள், உங்களோட பார்வைகள்? மீரா பேச முடியுமா மீரா? ஓகே, மீராக்கு பேச முடியலன்னு நினைக்கிறேன். வேற தோழர்கள் யாரும் ரெக்வஸ்டும் எதுவும் இல்ல. அப்போ நான் கடைசியா பேசி செஷன் இன்னைக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம இப்போ படிச்சு ஒரு கொஞ்சம் போகும்போது தான் இதோட பேசுறதுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, அப்ப நான் பேசி முடிச்சிடறேன். யாரும் ரெக்வஸ்ட் கொடுக்கல இன்னும். இந்த புக்கு நம்ம படிக்கும்போது குழந்தைகள் உலகம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த அடிக்கடி பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க பாக்குற எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஒரு இந்த தெய்வ திருமகள் நினைக்கிறேன், அதுல வந்து விக்ரம் கிட்ட அந்த குழந்தை கேள்வி கேட்கும்ல, காக்கா ஏன் கருப்பா இருக்கு, மரம் எல்லாம் ஏன் உயரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டே இருக்கோம்ல. எல்லா குழந்தைங்களுக்கும் இதே மாதிரியான கேள்வி அது எல்லா வீட்லயும் நடந்திருக்கும். அது நம்ம எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும். நம்மளும் கேட்டிருப்போம். நம்மளும் வந்து சின்ன வயசுல எது எதெல்லாமோ கேள்வி கேட்டிருப்போம், எதெல்லாமோ நம்ம யோசிச்சிருப்போம். நம்ம ஒண்ணு செய்யும் போது இப்ப வந்து நான் நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு குழந்தை வந்து ஒரு செடி கூட ரொம்ப க்ளோஸா இருக்கு. அது பேசுது. அது அது என்ன கனெக்ட் அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா அந்த செடியில வந்து ஒரு பூ பூத்துச்சுன்னா அந்த குழந்தை அவ்வளோ சந்தோஷப்படுது. அது அந்த மாதிரி அந்த செடி கூட எப்படி இவ்ளோ கனெக்ட் இருக்கு அப்படின்னு கேட்டா அது அதோட ஃப்ரெண்டு. அப்ப அந்த குழந்தைகளோட உலகத்துல வந்து நம்ம போய் அதை பேசி பார்க்கும்போது, இல்லைன்னா அதுல வந்து தெரிஞ்சுக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வருது. இதே மாதிரியே சின்ன வயசுல நம்மளும் செஞ்சிருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம செய்யும் போது புரியாம நம்மள திட்டியிருப்பாங்க. இதென்ன இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பாங்க. அப்ப நம்ம வருத்தப்பட்டிருப்போம். ஆனா அதே விஷயத்த நம்ம திரும்ப இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நம்ம செய்வோம். அந்த குழந்தை நம்ம செய்யற மாதிரி ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டு இருந்ததுன்னா அதை நம்ம வந்து திட்டுவோம். அந்த அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அடல்ட்டோட மனநிலையிலேயே ஒரு பார்வையிலேயே வந்து நம்ம குழந்தைகளை அணுகிறதாலேயே நிறைய பிரச்சனைகள், அந்த ஒரு விரிசல் வந்து பெருசா இருக்கும். அந்த கேப், நம்ம ஒரு 5 வயசு குழந்தைய வந்து ஹேண்டில் பண்றோம்னா நம்ம 5 வயசு குழந்தைய மாறிடணும். அப்பதான் வந்து அந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். எப்படி நம்ம வந்து பெரியவங்க கூட பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றோமோ, அதே மாதிரி குழந்தைகள் கூட பேசும்போதும் இல்ல குழந்தைகள் கூட பழகும் போதும் அந்த குழந்தைகளுக்கான காளி அதை ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த குழந்தைகளுக்கான உயரத்துக்கு இறங்கி போய், அவங்களோட உயரத்துக்கு இறங்கி போய் நம்ம பேசுறதும் பழகுறதும் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப கரெக்டான விஷயம். சோ குழந்தைகளோட உலகத்துக்கு நம்ம போய் பார்க்கிறதும் அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த புத்தகம் நம்மள உந்தும் அப்படின்னு சொல்லிதான் கண்டிப்பா நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சுவாரஸ்யமா கதைகள் போகும்போது இப்படி நமக்கும் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சோம்னா நம்ம அதே விஷயத்த இன்னொரு இடத்துல பார்க்கும்போது கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதை வந்து நம்ம அந்த குழந்தைகளோட சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை இந்த நாவல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறோம். தோழர்கள் வேற யாரும் பேசுறதுக்கு இல்ல. அப்போ செஷன் முடிச்சுக்கலாமா? ஓகே, இன்னைக்கு வாசிப்பும் கலந்துரையாடலும் இப்போ முடிச்சுக்கலாம். நாளைக்கு மறுபடியும் இதே புத்தகத்தோட இன்னும் சில அத்தியாயங்கள் நம்ம படிச்சுட்டு அதோட சேர்ந்து நம்ம